வணக்கம். கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். த கம்ப்ளீட் பில்லிங் சிஸ்டம். பிஓஎஸ், ஜிஎஸ்டி, இன்வென்டரி, கேஷ் கிரெடிட் மெயின்டனன்ஸ் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் போன்ற அனைத்தும் உங்களது கணினியில் இந்த மென்பொருள் வாயிலாக பயன்படுத்திக் கொள்ள இயலும். இந்த மென்பொருள் முற்றிலும் இலவச தொகுப்பு, தனியாக வாங்க தேவை இருக்காது. இதன் பயன்பாடு யூடியூப் வலைத்தளத்தில் வீடியோவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. டவுன்லோட் லிங்க் www.kesopos.in என்ற வலைத்தளத்தில் உள்ளது. இந்த வீடியோவிலும் நீங்கள் பார்க்க இயலும். வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். பிறகு இந்த வீடியோக்களை உங்களது சக வணிகர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் ஆனது மற்றவர்களிடம் சென்று சேர அது பெரிய உதவியாக எங்களுக்கு அமையும். அதன் மூலமாக உங்களது சக வணிகர்களும் இந்த மென்பொருளை இலவசமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்களுக்கு பெரிய உதவியாக அமையும். ஆகவே கேசோ பிஓஎஸ் என்ற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வெல்கம். கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர் ஆர் சேல்ஸ் ஆர்டர், இதை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம். இந்த கிரியேட் பண்ண ஆர்டரை சப்ளையருக்கு நம்ம கொடுத்துட்டு அந்த சப்ளையர் வந்து அதற்கான ப்ராடக்டை டெலிவரி பண்ணுற போது அதே ஆர்டரை நம்ம திருப்பி எப்படி பர்ச்சேஸ்லேயோ அல்லது சேல்ஸ்லேயோ அதை எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இந்த ரெண்டையும் நம்ம இப்போ பார்ப்போம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரம் த பிகினிங் 1, 2, 3, 4th ஐக்கான். ஸோ இந்த மெனு 4th ஐக்கான் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆர்டர், இந்த ஆர்டர் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ்குள்ளே வாங்க. இந்த ஆர்டர்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாக் டேக். பிஃபோர் ஸ்டாக் டேக் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரியேட் நியூ பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகே, தென் ஸ்டாக் டேக். இதில் ஸ்டாக் லெஸ் தேன், ஸ்டாக் குவான்டிட்டி லெஸ் தேன் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் குவான்டிட்டி கிரேட்டர் தேன் 2. மினிமம் சேல்ஸ் வந்து ஒரு 100க்கு மேலே இருக்கிற சேல்ஸ், அதை மட்டும் எனக்கு ஷோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிஸ்டத்திட்ட. ஸோ நான் வந்து 2 இங்கே என்டர் பண்ணுறேன். மினிமம் சேல்ஸ் வந்து 2 இருக்கணும். அதே சமயத்தில் கரண்ட்டாக ஸ்டாக் இன் ஹேண்ட் 1க்கு கீழே இருக்கணும். ஸோ அதை நான் லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 2 ஐட்டம் லோட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ இந்த குவான்டிட்டி பை டிஃபால்ட்டாக 5 வந்து சிஸ்டம் வந்து அலாட் பண்ணுறது. ஸோ இதை வந்து மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு 10 குவான்டிட்டி என்டர் பண்ணுறேன், எனக்கு 5 வேண்டாம், ஒரு 2 தான் என்டர் பண்ணுறேன், 1 போதும். ஸோ அப்படின்னா இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ இங்கே வந்து 2 டைப் ஆஃப் ஆர்டர் அவைலபிள். ஒன்று சேல்ஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர். ஓப்பனிங் ஸ்டாக் விட்டுடுங்க, அது பிற்பாடு பார்த்துக்கலாம். இப்போ நான் இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நான் இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை சேவ் பண்ணுறேன். என்டர்ட் பை நாட். ஸோ என்டர்ட் பை வந்து மேண்டேட்டரி ஃபீல்டு. ஸோ யார் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு. பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் வந்து 1. ஸோ அதே தான், எப்படி நம்ம சேல்ஸ் பார்த்தோம் அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ இந்த வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் அது பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணி நம்மளோட சப்ளையருக்கு இந்த ஆர்டரை வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணலாம். எனக்கு இந்த ஆர்டரை வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த டேட்குள்ளே எனக்கு டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த ஆர்டரில் வந்து நம்ம என்ன ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளீஸ் மென்ஷன் த சேம் ஆர்டர் நம்பர் இன் யுவர் டெலிவரி பில். ப்ளீஸ் நோட்டிஃபை இஃப் எனி ப்ரைஸ் மாடிஃபிகேஷன். இந்த ரெண்டும் இருந்தால் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டெலிவரி பண்ணும்போது இந்த ஆர்டர் நம்பரை மென்ஷன் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம் முன்னாடியே. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணி நம்ம செல்லருக்கு அனுப்பிச்சிட்டோம். இப்போ செல்லரை வந்து இப்போ டெலிவரி பண்ண போகிறோம். செல்லர் வந்து டெலிவரி பண்ண போகிறாரு. ஸோ நம்ம இதே ஆர்டரை வந்து நம்ம இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து எங்கே ரிசீவ் பண்ணுவோம், பர்ச்சேஸில் ரிசீவ் பண்ணுவோம். வாங்க இதே ஆர்டரை பர்ச்சேஸில் எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பர்ச்சேஸ் ஓப்பன் பண்ணணும். பை
ஸோ இதில போய் பைன்னு இதில சிம்பிள் பர்ச்சேஸ்னா டைரக்ட்டா பைல ஓப்பன் பண்ணலாம். அல்லது டீட்டெயில் பர்ச்சேஸ்னா டவுன் மெனுல போய் டீட்டெயில் பர்ச்சேஸ் என்ட்ரிய ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில எய்தர் ஒன். இப்ப நான் டீட்டெயில்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் நம்பர்ல இந்த இடத்துல போயிட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே போட்டு குடுத்த ஆர்டர் நம்பர் வந்து 1. ஸோ தட் நான் வந்து 1 என்டர் பண்றேன். இப்போ 1 என்டர் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம போட்ட ஆர்டர் வந்து இங்க ஃபில் ஆயிடும். ஸோ இந்த ஃபில் ஆன ஆர்டர்ல பிரைஸ் வேரியேஷன் ஏதாவது டாக்ஸ் பிரைஸ் ஏதாவது வேரியேஷன் இருக்கலாம். குவான்டிட்டி வேரியேஷன் இருக்கலாம். டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இங்க பண்ணி, சிம்பிளா பில்ல வந்து நீங்க சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணி, நம்ம சப்ளையர் கிட்ட அனுப்பிச்சு, அந்த சப்ளையர் வந்து டெலிவரி பண்ணதுக்கப்புறம், அதே ஆர்டர பர்ச்சேஸ்ல இம்போர்ட் பண்ணி, நம்ப பர்ச்சேஸா உள்ள கொண்டுட்டு ஸ்டாக்ல ஏத்திட்டோம் அப்போ. ஜஸ்ட் சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, தட்ஸ் இட். குடுத்து நான் இன்வாய்ஸ சேவ் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் இட். இந்த பர்ட்டிகுலர் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவுல வேறொரு டாபிக்ல உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.